எங்க போர்ஸ் இறக்கி நீ எங்க தம்பியை கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரு இதான் இருந்தாங்க. எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க? இல்லாத வீட்டுல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. உரிமையிலேயே நாங்க வழக்கு தொடரும். என்ன தள்ளுறியா, நீ என்ன பண்றியா, இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா, நீங்க டிஸ்டர்ப் ஆக்கணும்ன்றதா அவங்களோட எண்ணம். கேட்டை திறந்து கேட்கிறாரு. கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே 2 போலீஸும் வரணும்ன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் கூட்டு போறாங்க. அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க. சாரி என்னங்க சார், எங்களுக்கு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் இந்த கைதாயிருவாருன்னு சொல்லிட்டு இருக்கு. நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம். நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னா அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரன்னு சொல்லி நான் கேட்கிறேன். அவங்க கிட்ட போய் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு. இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்க. முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை 2 பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணம்ன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் எஸ்ஐ வந்தாரு. எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார். நான் தான் கிழிக்க சொன்னேன், நான் படிக்கணுன்றதுக்காக கிழிக்க சொன்னேன். வெளியே மீடியா இருந்தாங்க, எனக்கு அன்னீசியா அந்த வெளியே வரதுக்கு நான் தான் தம்பியை கிழிக்க சொன்னேன். இல்ல நீங்க அதை சொல்லாதீங்க நான் தான் கிழிக்க. இதுல என்ன பயம் இருக்கு? நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க. சம்மன் வந்து எங்களுக்கு தானே, மீடியா மூலியமா என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்ல மீடியா அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா? சம்மன் அசிங்கப்பட்டு அவரை வந்து கிழிக்க சொன்னேன். எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட எடுக்க முடியலன்னு சொன்னார். அதான் கிளிங்க தம்பி கிழிச்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நான் அதை உட்காந்து நான் அதை பாக்குறேன். பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் நடக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த எஸ்ஐ வரும்போது நான் அதான் சொல்றேன், இல்ல நான் தான் சொன்னேன், நீங்க போங்க, நான் வல்சரவாக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன். முடியாது, நீங்க வந்து அவரை அனுப்பலன்னா நாங்க போர்ஸ் இறக்குவோன்றாங்க. எங்க போர்ஸ் இறக்கி நீ எங்க தம்பியை கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரு இது முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது. இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு, ஏன்னா நாங்க அந்த எங்க வீட முற்றுகையிட வந்த போதும் நம்ம தம்பிங்க எல்லாம் அமைதியா அங்க இருக்காங்க. உள்ள போக சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு நம்மள தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீட முற்றுகையிட வரும்போது எங்க அண்ணனோட சசியனோட வண்டியை வந்து பின்னாடி கல்ல தெரிஞ்சாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க. எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க? இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம், நாங்க கைது பண்ண 10 பேர்ல அவர் ஒருத்தர்னு சொல்றாங்க. எத்தனை நாள் போய் அவங்கள போய் பார்த்திருக்கோம். ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. இப்ப என்ன அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணாரு. அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம். அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது வீட்டுல வந்து ஏதாவது இந்த மாதிரி கைய வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம். வீட்டுல இருக்கிற நேரடியா அவர் பண்றதை விட வீட்டுல கூட இருக்கிறவங்க பண்ணும் போது அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. எங்களை டிஸ்டர்ப் ஆக்கணும்ன்றது அவங்களோட எண்ணம். நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு. இவங்க இவ்வளவு இப்படி நடந்துக்குவாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. நாங்க யோசிக்கவும் இல்லை. இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க, மரியாதையா பேசுவாங்க, கொடுப்பாங்க, அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. இப்படிதான் நடந்திருக்கு. தவிர ஒட்டிட்டு போனது எனக்கு முதல் விருப்பம் கிடையாது. நான் வீட்டுல இருக்கேன், இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். யாருமே வீட்டுல இல்லாத வீட்டுல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் போர்ஸ் இறக்கும் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும். நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். எனக்கு இதை வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணணும், 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கைய வைக்கணும்ன்றது அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிருச்சு. அதனாலதான் நான் வந்து சுபாவை சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி. ஆனா இது நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். அவங்க இரவு வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இனி நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு. நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம், நம்பிக்கை வச்சிருக்கோம். நாங்க அவங்களை விரைவில் வெளியே எடுத்துருவோம். இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வழக்கு தொடரும். பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன். அவர் மேல அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது. அவர் இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும். என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா? நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே, பேசிருக்கலாமே. ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே. என்னையே கைது பண்ணிட்டு போங்க. இல்லாட்டி நான் தான் கிழிக்க சொன்னேன். என்னதான் நான் தான் கிழிக்க சொன்னேங்க. அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு. நேத்து இதை பேசக்கூடாது. அவர் ஏன்னா ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல எனக்கு முதல் தெரியல. மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமையே இருந்தது. நான் மீடியால தான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் அண்ணன் ஒண்ணும் பண்ணல. அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது. என்ன தள்ளுறியா, நீ என்ன பண்றியா, இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா பண்ணி தான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது. அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம். நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை. சட்டத்துக்கு புறமா உண்மையிலே எதுவும் செஞ்சுட்டாங்களா? நீங்க பண்ணுங்க.
அவர் ஒண்ணுமே பண்ணாதவர். நான் நீங்க அதுல சாரி கேட்டாங்க என்னங்க, நான் எங்க அண்ணன் ஏதோ பண்ணிட்டாருன்னு எனக்கு ஒன்னும் புரிதல் இல்லாம தான் நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து சாரி சார், நீங்க விடுங்க சார் அவரை அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன். இதுதான் நேத்து நடந்தது. நான் நேத்து இதை பேசாத காரணம் அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிருவாரோ, நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே இதனால தான் நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.